ஆன்லைன் லோன் ஆப் மூலமாக சீன நிறுவனம் நிறைய சட்டவிரோதமான ஃபண்டு டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இதை அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன்லைன் லோன் நிறுவனத்தை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா அதிகமாக இருக்கிறது சைனா லோன் ஆப் தான். நிறைய ஆப்ஸ் பேன் பண்ணிட்டாங்க. இன்னுமே லோன் ஆப்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது இல்லீகலாக. அது யாருக்குமே தெரியாமல் சட்டவிரோதமாக இந்த மாதிரி போலியான நிறுவனங்கள் நடத்திட்டு வந்த இந்த சைனா நிறுவனம் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அவங்களுடைய வங்கி கணக்கை முடக்கியிருக்காங்க. சீனா ஆன்லைன் செயலி மூலமாக சட்டவிரோதமாக நிறைய பணம் பரிமாற்றம் நடந்துட்டு இருக்குது. இது முக்கியமான இடங்கள்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, கொச்சி இந்த மாதிரி இடங்களில் அமலாக்கத்துறை கடந்த பிப்ரவரி 23 மற்றும் 24ஆம் தேதியில் சோதனை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சென்னை, மும்பை, கொச்சி இந்த மாதிரி இடங்களில் போலியான நிறுவனங்களை உருவாக்கியிருக்காங்க இந்த சீன நிறுவனம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா விசாரணையில் தெரிய வந்திருக்கு. என்னென்ன மாதிரி இந்த சீன நிறுவனம் நடத்திட்டு வந்திருக்காங்கன்னா ஆன்லைன் லோன் ஆப்ஸு, அதே மாதிரி ஆன்லைன் கேம்பிளிங், ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸு, இந்த 3 விதமான லோனை அதாவது செயலியும் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. இந்த செயலி பார்த்திங்கன்னா கேரளாவில் இருந்து அவங்க சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றத்துக்கு நிறைய வங்கி கணக்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. கேரளாவில் இருந்து நிறைய வங்கி கணக்கில் வெளிநாட்டிற்கு பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அமலாக்கத்துறை. அதே மாதிரி இது கிரிப்டோ கரன்சி மூலம் இந்தியாவில் பொதுமக்கள்கிட்ட கொள்ளையடிக்கப்பட்ட பணம்னு சொல்லி இதுவும் தெரிய வந்திருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா இந்த போலியான நிறுவனம் நியூம் என்ற இந்திய நிறுவனத்திலேருந்து சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு சாஃப்ட்வேர் மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை இந்த பணப்பரிவர்த்தனை செய்வது போல் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த சோதனையில் டிஜிட்டல் ஆவணங்களும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸு 123 கோடி இப்போ முடக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சட்டவிரோதமாக கேரளாவில் உள்ள வங்கி கணக்குலையும் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வங்கி கணக்குலையும் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி நிறைய திருட்டுத்தனமாக சீனா ஆப்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஆன்லைன் லோன் ஆப்ஸ் குறையும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.